பாக்குறியா பாக்குறியா? பூஜையில உட்காரு. முடியாது. கெட்டது நினைக்கிற உனக்கே இவ்ளோ சக்தி இருக்கிறப்போ தெய்வம் துணை இருக்கிற எனக்கு எத்தனை சக்தி இருக்கும்? என்ன கட்டுப்படுத்த நினைக்கிறியா? அது உன்னால முடியாதுடா. உன் உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட காமிச்ச உன் குழந்தைய செயலிழக்க வச்சிருவேன். பாக்குறியா? என்னடா என்னையே மிரட்டி பாக்குறியா? என் குழந்தையையும் சரி இந்த குடும்பத்தையும் சரி தீண்டனும் நினைச்ச அது நீ மட்டும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் நான் உயிரோட விட மாட்டேன். ஓம் க்ரீம் க்ளீம் காளியே நமக, நவபத்ர காளியே நமக, ஓம் சாமுண்டீஸ்வரியே நமக, ஓம் காளீஸ்வரியே நமக, ஓம் வனக்காளியே நமக, ஓம் ரீம் க்ரீம் காளீஸ்வரியே நமக. நான் இங்க இருக்கேன்டா. என்னடா பாக்குற? உன் பக்கத்துல வரமாட்டேன் பயந்துருவன் நினைச்சியா? உன்னோட சக்தி கெட்ட சக்திடா, என்னோட சக்தி நல்ல சக்திடா. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற சக்தி. அது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்னோட ஆத்மாவை யாராலையும் எதாலையும் சிதைக்க முடியாதுடா. சிதைக்க முடியாதா? உன்னை இப்ப என்ன பண்றப்பா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணைய தூக்கிட்டு வந்து அவளையே பணையமா வச்சு என்னைய மிரட்டி பாக்குறியா? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? ஏய்! ஏய்! கத்தாத கத்தாத, குழந்தை தூங்குறா, கொன்னுடுவேன். கத்தல கத்தல கத்தலமா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. என்னால முடியலமா. நீ என்ன சொன்னாலும் கேட்கிறோமா. என்னால தாங்க முடியலமா. என்ன விட்டுருமா. நான் சின்ன சின்ன பையா ஓட்டி ஒழிச்சிட்டு இருந்தம்மா. உன்னை ஓட்ட கூப்பிட்டாங்கன்னு தெரியாம வந்துட்டமா. என்ன விட்டுரு தாயே. நான் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டே ஓடிடணும். ஓடிடுறம்மா ஓடிடுறம்மா. என்ன சொல்லணும்னு சொல்லுங்கம்மா, நான் சொல்றேம்மா. சொல்லுவியா? அப்படியே சொல்லிடுறேம்மா, அப்படியே சொல்லிடுறேம்மா. போ. டேய், போனை போட்டு அவங்கள வர சொல்றா. சரி சாமி. ஹலோ அம்மா, சாமி உங்க எல்லாத்தையும் இங்க வர சொன்னாருமா. சரிப்பா, வரோம். சரிம்மா. போலாமா? போலாமா? டேய், குழந்தைய தூக்கிட்டு வாடா.
சித்ராவை அடக்கியாச்சு. இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது நல்லதில்ல. உடனடியா இந்த குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிடுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சித்ராவை அடக்கினேன். நான் எதிர்பார்த்ததை விட வேலை ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷங்க சாமி. இனிமே இந்த வீட்ல நடக்கிற நல்ல காரியங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. அண்ணே. சரிம்மா. சாமி இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. நாங்க வரோம். வாங்க. அம்மா ஒரு நிமிஷம். இந்தாங்கம்மா. உங்களுக்கு எதிரா செயல்படுறவங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க கையில இந்த கயிறை கட்டி விடுங்க. அதுக்கப்புறம் அவங்களால உங்களுக்கு எதிரா எந்த செயலும் செய்ய முடியாது. வெற்றி நிச்சயம். ரொம்ப சந்தோஷங்க. நல்லதுமா. போலாம். என்ன குருஜி, ரொம்ப சக்தி வாய்ந்த கயிறுன்னு சொன்னீங்க, அதை போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க. இல்லடா, நம்மள நம்பி அந்த ஆத்மாவை அடக்கறதுக்காக இவங்க கூப்பிட்டு வந்தாங்க. வந்த இடத்துல உயிருக்கு பயந்து பொய் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. எப்படி பார்த்தாலும் இது நம்ம செய்யற தொழிலுக்கு துரோகம்தான். அதுக்கு பரிகாரமா தான் ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. அதுக்காகத்தான் அந்த கயிறை அவங்க கிட்ட கொடுத்தேன். ஸ்வேதா, அண்ணே, நல்ல நேரத்துல இந்த மாந்திரிகரை பத்தி சொன்னீங்க. இந்த மாதிரி ருத்ரா வச்சு பூஜை பண்ணணும்னு நமக்கு யாருமே சொன்னதில்லை. இப்ப சித்ராவை அசால்ட்டா அடக்கிட்டு போயிட்டாரு இந்த சாமி. சித்ராவோட கொட்டை மொத்தமா அடங்கிருச்சு. அவ என்னெல்லாம் சொன்னா தெரியுமா அத்த? கல்யாணம் நடந்துருமாமா, பாத்துடலாமா, சவால் விட்டா. இப்போ குடுவைக்குள்ள அடப்பட்டு எங்கேயும் மண்ணுல புதைஞ்சு அழிய போறான். இதோட அவளோட ஆசையும் மண்ணோட மண்ணா போயிட போகுது. இனி நீ முத்தரசனை கல்யாணம் பண்ண எந்த தடையும் இருக்காதுமா. ஆமா அத்த, இன்னைக்கு எல்லாருமே நிம்மதியா தூங்கலாம். இது
என் கையில கயிறு ராத்திரி தூங்க போறப்ப கூட இல்லையே. ஏய் சொல்லு ஷீதா, அவளை தொடர்ந்து சந்தேகப்பட விடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி பண்ண ஷா. போ போ. வெண்ணிலா, என்ன வெண்ணிலா, முத்தரச மாமா 2-3 தடவை காஃபி ரெடியான்னு கேட்டாரு. நீ என்னடானா இப்பதான் எந்திரிச்சு வர? ஐயோ, முத்து மாமா காப்பி கேட்டாரா? ஆமா. சாரிக்கா, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். தோ இப்பவே எடுத்துட்டு போறேன். ஓகேவா? குட். நான் சொன்னதை விட நல்லாவே பண்ண. வெரி குட். ஐயோ, பால் கெட்டு போயிடுச்சு. பொழுது விடிஞ்சதும் இப்படி அபசகுணமா நடக்குது. என்ன பண்றோன்னு பார்க்கலாம் வாங்க. சுத்தமா நம்ம கண்ணாடியில அப்படியே கிடக்குது. மாமா, வெண்ணிலா, காப்பி. நானே உன்னை கூப்பிடணும்னு பார்த்தேன், நீயே வந்துட்ட. என்ன முத்து மாமா, சித்ராக்கா படம் உடைஞ்சிருக்கு. எப்படி உடைஞ்சது? தெரியல வெண்ணிலா. நான் புக்கு படிச்சுட்டு தூங்கலான்னு அப்படியே படுத்தேன். திடீர்னு ஏதோ உடஞ்ச சத்தம் கேட்டுச்சு. லைட்டை போட்டு பார்த்தா சித்ராவோட படம் கீழே விழுந்து உடஞ்சிருந்துச்சு. நான் காப்பி போட போனப்ப பால் கூட கெட்டு போயிருந்தது முத்து மாமா. மறுபடியும் வேற பால் காய்ச்சி தான் காப்பி போட்டேன். அத பார்த்தப்போ வேற ஏதாவது அபசகுணமா நடந்துருமோன்னு பயமா இருக்கு முத்து மாமா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஆணி சரியா இருந்திருக்காது. காத்துல அடி படம் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். பால் திரிஞ்சு போறதெல்லாம் சகஜமான விஷயம் தானே. வெயில் காலம் இல்லை. அது நீ தேவையில்லாம போட்டு குழப்பிட்டு பயப்படாத. அம்மனுக்கு முறையில் சாமி பார்த்துக்கும். வெட்டுறதெல்லாம் ஒன்றும் ஆகுது. இந்த மாதிரி அபசகனம் அது இதுன்னு நினச்சி தேவையில்லாமல் கட்டதெல்லாம் யோசிச்சு குழப்பிக்காத. சரி போ போ போ. ஜோசியர் நேரம் ஆயிடுச்சு. கீழே நிறைய வேலை இருக்கும்ல, அது என்ன நேரம் போய் பாரு. சரி முத்து மாமா, இந்த காப்பி குடி. முத்துமாமா, நான் சித்ராக்கா படத்தை எடுத்துட்டு போய் கண்ணாடி மாத்திடுறேன். சித்ரா கூட நான் தாங்க முடியாதுல்ல. சரி. என்னடி வெண்ணிலா, படத்தை தூக்கிட்டு அமைதியா வர? ஏதாவது ஒண்ணுன்னா உன் வாய் கிழக்கையும் மேற்கையும் நீளுமே. என்ன, உன் முத்து மாமாவுக்கு காஃபி கொடுத்துட்டு வரியா? குடு குடு, நல்லா குடு. பாவம் நீ. ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு நிச்சய தேதி குறிச்சு கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னா நீ எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பண்ண முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் தானே. அதுக்கப்புறம் நீ அவர் ரூம் பக்கம் இல்ல,
இந்த வீட்லயே இருக்க முடியுமான்னு யோசிச்சு. சித்ரா படம் கீழே விழுந்து கண்ணாடி உடைஞ்சிடுச்சு பாத்தியா? இதே மாதிரி நீ இப்போ கண்டுகிட்டு இருக்கியே கனவு, அது அத்தனையும் சுக்கு நூறா உடைய போகுது. பாக்குறியா? பாக்குறியாடி? வழி விடுங்கக்கா, நான் போகணும். என்ன தப்பிச்சு ஓடுற? என்கிட்ட இருந்து தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. எவ்வளவு பேசின? என் முத்து மாமா எனக்கேதான் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பாரு, நாங்க நினைக்கிறதுதான் நடக்கும், அப்படி இப்படின்னு என்னென்னவோ கதை சொன்னியே. எங்க அந்த கதையெல்லாம் இப்ப சொல்லு. என்ன அமைதியா நிக்கிற? வாயை திறந்து பேசுன்னு சொல்றேன்ல. எங்க பேசு பாப்போம். என்ன என்ன சொல்ல வந்த? சொல்லு. மாமாவை கூப்பிடுறியா? கூப்பிடு. கூப்பிடுன்னு சொல்றேன்ல, கூப்பிடு. கூப்பிடுறீ? இப்படி கண்ணீர் விட்டு விட்டு தாண்டி மாமாவை ஏமாத்தி வச்சிருக்க. எதை கத்து வச்சிருக்கியோ இல்லையோ, நல்லா நடிக்க கத்து வச்சிருக்க. கூப்பிடுன்னு சொல்றேன்ல, வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்க? கூப்பிடு மாமாவை. உன்கிட்ட பேச முடியாம வெண்ணிலா கதி கலங்கி எப்படி ஓடுறா பாரு. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இத்தனை நாள் ஸ்வேதா அக்கா கிட்ட எவ்வளவு தைரியத்தோடையும் கம்பீரமாவும் பேசிட்டு இருந்தேன். முத்து மாமா எனக்கு தானே மனசார நினைச்சுதான் அப்படி எல்லாம் பேசினேன். ஆனா இன்னைக்கு அப்படி நினைக்கவும் முடியல, பேசவும் முடியல. எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. பொன்னாச்சி அம்மா, என்னை எப்படியாவது இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்து. அந்த மாந்திரிகர் கொடுத்தாரே தாயத்து கயிறு, அது ரொம்ப நல்லா வேலை செய்யுது. என்ன வெண்ணிலா எதிர்த்து பேசலான்னு நினைச்சா, ஆனா அவளால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. எப்போ இது நடந்துச்சோ, கல்யாணத்துக்கு நீ நாள் குறிக்கிறது ரொம்ப நல்லா நடக்கும், அப்படி குறிக்கிற நாள்ல கல்யாணமும் நடக்கும். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நல்லாவே நம்பிக்கை வந்துருச்சு. நீ எப்பவுமே ஜெயிக்க பிறந்தவடி. அதுல என்னடி சந்தேகம்? ஸ்வேதா எப்பவுமே ஸ்வேதா தான்.